அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான யசோதர காவியம். இது ஒரு வடநூல தழுவி தமிழில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம். இது தமிழில் இயற்றியவரோட பேர் வெண்ணாவலூர் உடையார் வேள். இதில் மொத்தம் 330 பாடல்கள் இருக்குது. 5 சுருக்கம் இருக்குது. இது ஒரு சமண சமயம் சார்ந்த நூல். இது கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த காப்பியம் யசோதரன் அப்படின்ற ஒரு அவந்தி நாட்டு மன்னனை பற்றின வரலாறு சொல்கிறது தான். இப்போ நம்ம இந்த காப்பியத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஔதேய நாட்டு தலைநகரான ராசமாபுரத்து நாட்டை மாரிதத்தன் அப்படின்ற ஒரு அரசர் ஆண்டுட்ருக்காரு. அவர் சண்டமாரி தேவிக்கு 2 சிறுவர்களை பலி கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அந்த 2 சிறுவர்களோட பேர் என்னென்னா அபய ருசி, அபயமதி. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் கடவுளை வேண்டிக்கிட்டே வராங்க. மன்னர் அவரோட வாளை ஓங்கினதும் மன்னர் வாழ்க அப்படின்னு மக்கள் சொல்லணும்னு ஒரு உத்தரவு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் மன்னர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அபய ருசியும் அபயமதியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் மன்னர் இந்த பலி கொடுக்குற தொழிலை விட்டுட்டு அருள் கொண்டு வாழ்வானாக அப்படின்னு சொல்லி போற்றி பாடுறாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. என்ன இவங்க பயப்படாமல் இவ்வளோ தைரியமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியந்து பார்க்குறாரு. மன்னர் அபயருசிக்கிட்ட எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அபயருசி தன்னோட வாழ்க்கை வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவந்தி நாட்டு உஜ்ஜயினி நகர அரசன் தான் அசோகன். அவரோட மனைவி சந்திரமதி. அவங்களோட மகன் தான் யசோதரன். அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அமிர்தமதியை. அவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் இருக்கார், யசோமதி. அதாவது அரசன் அசோகனோட மகன் யசோதரன், யசோதரனோட மகன் யசோமதி. அசோகன் அவர்கள் ஒரு நாள் அவரோட தலையில் ஒரு வெள்ளை முடியை பார்க்குறாரு. நமக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் நம்ம பொறுப்பெல்லாம் நம்ம மகன் யசோதரன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம்னு சொல்லி யசோதரனை கூப்பிட்டு பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போயிடுறாரு. ஒரு நாள் அட்டபங்கன் அப்படிங்கிற ஒரு யானை பாகன் மாலவ பஞ்சம் அப்படின்ற ஒரு இசையை பாடுறான். இந்த இசையில் யசோதரனோட மனைவி அமிர்தமதி மயங்கிடுறாங்க. அமிர்தமதி அட்டபங்கனோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மன்னர் யசோதரனுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட அம்மா கிட்ட போயிட்டு அமிர்தமதி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அவளை பலி கொடுத்துரு, நீ துறவு வாழ்க்கை போக வேண்டாம், அவளை பலி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பலி கொடுக்குறத விரும்பாத மன்னர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மாக்கோழியை பலியிடுறாரு. மாக்கோழினா மாவாலே செஞ்சு வச்ச ஒரு கோழி. இவர் அந்த கோழியை கொல்றப்போ அந்த கோழிக்குள்ளே ஒரு கடவுளோட உயிர் இருந்திருக்கு. இவரோட கெட்ட நேரம் அந்த கடவுள் இறந்த பாவம் இவர் மேலே விழுது. இந்த விஷயம்லாம் அமிர்தமதிக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா லட்டில் விஷம் கலந்து அவரோட கணவர் யசோதரனுக்கும் அவங்களோட மாமியாரான சந்திரமதிக்கும் கொடுத்து அவங்க 2 பேரையும் சாகடிச்சிடுறாங்க. இறந்து போன யசோதரனும் சந்திரமதியும் மறுபிறவி எடுக்கிறாங்க. யசோதரன் மயிலாவும் சந்திரமதி நாயாவும் பிறக்கிறாங்க. மயிலா பிறந்த யசோதரன் தனக்கு துரோகம் செஞ்ச பாகனோட கண்ணை குத்திடுறாங்க. பாகன் ரொம்பவே கோவப்பட்டு மயிலை கடிச்சு வச்சிடுறான். மன்னர்கிட்ட போயிட்டு நான் கடிக்கலை, இதை நாய் தான் கடிச்சதுன்னு போய் சொல்லிடுறான். மன்னருக்கு உடனே கோவம் இந்த நாயை கொன்னுடுங்கன்னு உத்தரவு போடுறாரு. இறந்து போன அந்த நாய் ஒரு பாம்பாக பிறக்குது. யசோதரன் மயிலாக பிறந்திருந்தார் இல்லையா, மயில் இறந்து போய் திருப்பி ஒரு முள்ளம்பன்றியாக பிறக்குது. முள்ளம்பன்றியாக பிறந்த யசோதரன் பாம்பாக பிறந்த சந்திரமதியை கடித்து கொன்னுடுறாரு. பாம்பாக இருந்த சந்திரமதி அடுத்த ஜென்மத்தில் முதலையாக பிறக்கிறாங்க. முள்ளம்பன்றியாக இருந்த யசோதரனை கரடி கடித்து கொன்னுடுது. அவர் மீனாக பிறக்கிறாரு. முதலையாக பிறந்த சந்திரமதி மீனாக பிறந்த யசோதரனை முழுங்க பார்க்குறாங்க. அப்போ காவலர்கள் எல்லாம் முதலையாக இருக்க சந்திரமதியை கொன்னுடுறாங்க. முதலையாக இருந்த சந்திரமதி பெண் நாடாக பிறக்கிறாங்க. அந்தணர்கள் எல்லாரும் மீனாக பிறந்த யசோதரனை கொன்னுடுறாங்க. அவர் அந்த பெண் நாடாக பிறந்த சந்திரமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஆட்டுக்குட்டியாக யசோதரன் பிறக்கிறாரு. பெண் நாடாக பிறந்த சந்திரமதி எருமையாக பிறக்கிறாங்க. எருமையாக பிறந்த அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மன்னரோட குதிரையவே கொன்னுடுறாங்க. இதை கேட்ட மன்னருக்கு கோபம் எருமையை கொன்னுடுறாங்க. எருமையாக இருந்த சந்திரமதி கோழியாக பிறக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியாக பிறந்த யசோதரனை அமிர்தமதி கொன்னுடுறாங்க. அவங்க கொன்னதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியாக இருந்த யசோதரன் கோழியாக மாறுறாங்க. இந்த ஜென்மத்தில் யசோதரனும் சந்திரமதியும் 2 பேருமே கோழியாக இருக்காங்க. இந்த கோழிகளை வளர்த்துட்டு இருந்தவர் முனிவர் ஒருத்தர்கிட்ட அறம் கேட்டுட்ருக்காரு.
அவர் கூடவே சேர்ந்து இந்த 2 கோழிகளும் அறை கேட்டுட்டு இருக்கு. முனிவரோட அறிவுரையை கேட்டதுக்கப்புறம் கோழி 2ம் சேர்ந்து கூவ ஆரம்பிக்குது. இந்த 2 கோழியும் கூவுனதால மன்னரோட தூக்கம் கெட்டு போயிடுது. மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 கோழியும் கொன்னுடுங்க, என்னோட தூக்கத்தை கெடுத்துடுச்சு, அதனால் இதை 2ஐயும் கொன்னுடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த 2 கோழியும் இறந்து போயிடுது. அறம் கேட்ட பயனால் அரசரோட மனைவி புடபாவலிக்கு இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்க தான் அபயருசி, அபயமதி. அரசி புடபாவலிக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. அதுக்கு யசோதரன் பேர் வைக்கிறாங்க. அபயருசி, அபயமதி, யசோதரன் இவங்க 3 பேருமே ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் மன்னர் யசோமதி வேட்டைக்கு போகிறாரு. அப்போ போகிற வழியில் முனிவர் சுதத்தர் அவரை பார்க்குறாங்க. மன்னர் அன்றைக்கி வேட்டையில் அவருக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ரொம்பவே கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் காலையில் நம்ம முனிவரை பார்த்தது தான், அவர் மூஞ்சில் முழிச்சதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி முனிவர் மேலே ரொம்பவே கோவப்பட்டு 500 வேட்டை நாய்களை அவர் மேலே ஏவி விடுறாரு. முனிவர் ரொம்பவே தவம் பண்ணியிருந்ததுனால அவரோட தவ வலிமையினால் எந்த நாய்களாலையும் அவர்கிட்ட கூட நெருங்க முடியல. இதெல்லாம் பார்த்த மன்னருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதை பற்றி முனிவர்கிட்ட கேட்குறாரு. முனிவர் யசோமதிக்கு அறிவுரை சொல்கிறாரு. மறுபிறப்பை பற்றி எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்துகிறாரு. இதெல்லாம் கேட்ட யசோமதி நல்வழிப்பட்டு முக்தி அடைகிறான். இதோட கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.